ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் டைம். ஸோ 6 மாத டிலே, பல போராட்டங்கள், பல சட்ட சிக்கல்கள், அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து படம் ஒரு வழியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு மக்களே. அந்த ஃபஸ்ட்டு டைட்டில் கார்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாரையுமே பயங்கரமாக, விஜய் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, டிவிகே தொண்டர்கள் எல்லாரையுமே வந்து பயங்கரமாக அப்படியே ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸ்குள்ளே கொண்டு போய் அதுக்கப்புறமா பகவந்த் கேசரியை வந்து நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் விஜய் சார் தான். அதாவது ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு என்னென்ன வருமோ அது எல்லாத்தையுமே படத்தில் வந்து பக்காவாக, அதாவது ஆக்ஷன் பயங்கரமாக சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அதுக்கப்புறமா பயங்கரமாக மாஸ் பஞ்ச்லாக் பேசுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டைலாக்ஸு, அதுக்கப்புறமா செம்மையாக நம்ம விஜய் சார் டான்ஸ் ஆடுவார் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய விண்டேஜ் பாடல்களுடைய முக்கியமான பீட்டு, அதுக்கு ஒரு நிமிஷம் சிங்கிள் ஷாட்டில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து கொண்டாடுறதுக்கு அப்படின்றது எக்கச்சக்கமான விஷயம் இந்த படத்தில் வந்து இருக்குது. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. பயங்கரமாக விஜய் சார் இத்தனை வருஷமாக கொண்டாடி தீர்த்த எல்லாருக்குமே வந்து இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீல் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுறாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். படத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து நம்ம விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவருடைய ஸ்ட்ரென்த் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அடுத்தது இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மமிதாக்கும் ஒரு நல்ல ரோல் தான். அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் ஒரு சூப்பரான ரோல். பிரகாஷ்ராஜ் அவர் வந்து எப்போவுமே நீ நல்லாவும் நடிக்க சொன்னால் நல்லா நடிப்பேன், கெட்ட நடிக்க சொன்னால் கெட்ட நடிப்பேன், மட்டமாக நடிக்க சொல்கிறியா அப்போ நடிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா படத்தில் ஒர்க்கான முக்கியமான விஷயம் வந்து அணி அவர்களுடைய பின்னணி இசை ப்ளஸ் பாடல்கள், அதுவும் குறிப்பாக ராவண மமண்டா பாட்டு பிளேசிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா பிளாஸ்ட்டு. அதுவும் குறிப்பாக ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸில் அந்த ராவண மமண்டா அப்படின்ற அந்த விஷயம்லாம் வந்து தேட்டரில் வந்து பயங்கரமான ஒரு மொமெண்ட்ஸாக இருந்தது. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. படத்தில் ஒர்க்கான விஷயங்கள் அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி ஆகலாம். படத்தில் வந்து பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் சச்சினோத் அவர்கள் பக்கம்தான் இருக்குது. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லப்போனால் விஜய் சார் வந்து இந்த அரசியல் டைமில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார்ல, அதை அப்படியே டிட்டோவாக ஆப்போசிட் பண்ணி ஒரு விஷயம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டை தான் சொல்லியிருக்காரு வினோத் அவர்கள். அதாவது இங்கே ஐடி விங்கு, வார் ரூமு, ஒரு விஷயத்தை எப்படி இங்கே பரப்புகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதாவது டிவிக்கு என்னென்னலாம் இந்த பாலிட்டிக்கல் அந்த எலெக்ஷன் டைமில் பண்ணாங்களோ அதுக்கு அகைன்ஸ்டான ஒரு கருத்தை வினோத் அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அதை வந்து உண்மையிலேயே விஜய் சார் ஃபேன்ஸு, டிவிகே தொண்டர்கள் வந்து நோட் பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. என்னதான் வில்லனுக்கு வந்து அவங்களுடைய அரசியல் எதிரியோடைய எல்லா சாயத்தையும் பூசினாலும் அவர் பேசியிருக்கக்கூடிய அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக டிவிகேக்கு அகைன்ஸ்டாக உள்ள பாலிடிக்ஸ் தான். ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்ம டிவிகே தொண்டர்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக கிடையாது. பயங்கரமாக சில்லறை சதற விட்டு பார்த்தாங்க. இது என்னுடைய புரிதல். உங்களுடைய புரிதல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற விஷயத்தில் உண்மையிலே பயங்கரமாக சரிக்கிருக்கிறார் வினோத் அவர்கள். பல இடங்களில் வந்து டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரியான தாட்டு கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாருக்குமே வரும். அதுவும் குறிப்பாக படம் முழுக்க தேட்டரில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு நினச்ச நம்ம நிறைய விஜய் ரசிகர்களே பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் அப்படின்ற மாதிரியே உட்கார்ந்துருந்தாங்க. அதை கண்கூட நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி படத்தில் எமோஷன் ஒர்க் ஆச்சு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பல இடங்களில் வந்து ஓவர் டோசேஜாக போகுதுரா அப்படின்ற மாதிரியே இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பில்டப் அப்படின்றது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவன் யார் தெரியுமா, அவன் மதுரையில் என்ன பண்ணான் தெரியுமா, அதே மாதிரி காட்டுக்குள்ளே வந்து ஒரு 30 பேரை என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்ற மாதிரியான அந்த பில்டப் சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பட் அது விஷுவலாக காட்டுறப்ப வந்து ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி படத்துடைய விஎஃப்எக்ஸு ரொம்ப சூப்பராக வந்திருக்க வேண்டியது. அதே மாதிரி அந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ரொம்ப நாள் வேலை பார்த்தாங்க. ஆனால் அந்த விஎஃப்எக்ஸுடைய அவுட்புட் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இன்னும் சூப்பராக எடுத்திருக்க வேண்டிய பல காட்சிகள்
ரொம்ப சுமாராக எடுத்திருந்தாங்க அப்படின்றது வந்து அப்பட்டமாக தெரிஞ்சுது. அதே மாதிரி இங்கே நம்ம விஜய் சார் பேசின நிறைய விஷயங்கள், அதாவது அவர் பண்ண நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த படத்துலையும் தூக்கி வச்சுருந்தாங்க. அது வந்து உண்மையிலேயே அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். மற்றபடி மற்ற ரசிகர்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஓவராலாக பார்க்குறப்ப கண்டிப்பாக விஜய் சாருடைய ஒன் லாஸ்ட் டான்ஸை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் ஒரு கண்டென்ட்டாக பயங்கரமாக வந்து அப்படியே ஒரு சீட்டேஜ் த்ரில்லராக இந்த படம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஒரு செலிப்ரேஷன் மோடில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரில் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு 3 மணி நேரம் நம்மளுக்கு போகிறதே தெரியல, அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் உள்ள கண்டென்ட் வைஸ் நம்ம உள்ளே போய் பார்க்குறப்ப வந்து பல இடங்கள் நமக்கு வந்து உண்மைக்கு புறம்பாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரியே நிறைய நமக்கு பர்சனலாக ஃபீல் பண்ண வச்சார் படத்தோடைய இயக்குனர். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து முழுக்க அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற விஷயத்தில் தான் இந்த படம் வந்து ரொம்ப சுமாராக தெரிஞ்ச மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணிச்சு. மற்றபடி விஜய் சார் வர்ற சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. அது நார்மலாகவே அவர் வந்தார் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து கண்டிப்பாக ஒரு பிளாஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு போயிடும். ஆனால் அதை ஒரு கண்டென்ட்டோடு சொல்கிறப்ப அந்த கண்டென்ட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு உண்மையிலேயே என்ன பாஸே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வில்லன் பாபி தியோல் என்ன பண்ணி வச்சுருக்கார் அப்படின்ற மாதிரியே இருந்தது. உண்மையிலேயே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ரொம்ப வீக்கான வில்லனும் கூட. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படி இப்படி உலக நாடுகளே கதிகலங்க வைக்கிறவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சா கூட நமக்கு வந்து படம் பார்க்குறப்ப வந்து ஏய் பிச்சு புடம் பிச்சு அப்படின்ற மாதிரியே தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அனிமலில் பார்த்த பாபி தியோலாடா இது அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் பிராஸ். ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸ் பயங்கரமாக விஜய் சாருடைய வழக்கமான மேனரிசம், வழக்கமான அந்த ஃபீஸ்ட்டை என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும். உண்மையிலேயே விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் ஹெச்ரோத்தோடைய கண்டென்ட்டு ஆக்சுவலாக அவருடைய பல படங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாமே அவருடைய சாயல் அப்படின்றது இல்லாமல் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு இந்த படமும் விதிவிலக்கல்ல. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சொல்கிற வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.